நாங்க கேக்குறோம் சார், அந்த இனிமேலாச்சும் இன்னும் 2 ஆண்டுகள் தான் இருக்குதுங்க. 2 ஆண்டு கூட இல்ல, 20 மாதம் தான் இருக்குது. இந்த 40 மாதம் மக்களையும் எங்களையும் ஏமாத்துற மாதிரி இப்ப ஏமாத்த வேண்டாம். சரி. சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கிற கோரிக்கைங்கிறது மக்களுடைய கோரிக்கைகள். அந்த கோரிக்கைகள் தயவு செய்து செவிசாய்ங்கன்னு தான் நான் சொல்றேங்க. சரி சரி. ஒரு அமைச்சரை பத்தி நீங்க அருள்தார் இப்போ சேலம் மேற்கு தொகுதியில மிக மிக முக்கியமான என்ன பிரச்சனை தொடர்பாக அந்த அமைச்சர் எந்த துறை அமைச்சர் புறக்கணிச்சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். மிக மிக அடிப்படையான ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்கு, அதை ஏன் புறக்கணிக்காங்க, அதை மட்டும் சொல்லுங்க சார். சார் அதை நான் சொல்ல விரும்புறீங்க, பொது வெளியில சொல்ல விரும்பல. இல்ல உங்க மக்களோட கோரிக்கை தொகுதி பிரச்சனை சொல்லுங்க, எந்த தொகுதி பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லுங்க. நான் தான் சொல்லுங்க, 1000 கோரிக்கை கொடுத்துருக்கேன். 1000 கோரிக்கை கொடுத்தல ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணுமே இல்ல சார். இந்த பகுதியில ஏடிசி நகர்னு ஒன்று இருக்குதுங்க. சரி. ஏடிசி நகருக்கு ஒரு மேம்பாலம் கேட்டேன். 3 முறை கேட்டேன். 3 முறை இல்ல 30 முறை கேட்டேன். 3 முறை கடிதமே கொடுத்துருக்கேன். சட்டமன்றத்துல 2 முறை பேசியிருக்கிறேன். சரி. இது அந்த பகுதி மக்களுடைய அடிப்படை தேவை, மிக முக்கியமான தேவை. மழை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பகுதி மக்கள் தாண்டியே போக முடியாதுங்க. இது ஒரு அடிப்படைங்க. அதே மாதிரி நம்முடைய சேலம் மேற்கு தொகுதியும் வடக்கு தொகுதி பிரிக்கிறதுக்கு ஒரு ஓடை இருக்குதுங்க, இருக்காதுன்னு ஓடை. இந்த ஓடைய ஒரு பராமரிக்கணுங்கிற மாதிரி இந்த ஸ்மார்ட் சிட்டில பராமரிக்கணும்னு கேட்டேன். அது இல்ல. சேலம் புதிய பேருந்து நிலையம் இருக்குதுங்க. புதிய பேருந்து நிலையத்துல நிக்கிறதுக்கு இடம் இல்ல, மிக கடுமை. எல்லாமே கடை விட்டாங்க, ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு எனக்கு கடை விட்டாங்க. அங்க நிக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. சரி. இந்த மாதிரியான அதே மாதிரி உட்கார முடியாது. அதான் நிக்கிறதுக்கு இடம்னா புதிய பேருந்து அந்த மாதிரி ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாம இருக்குதுங்க. அது என்னுடைய தொகுதியில் இருக்குதுங்க. சரி. அதே மாதிரிங்க நல்ல ஒரு கல்யாண நாள் முகூர்த்த நாள்னு வச்சுங்க, சேலத்துல ஜன நடமாட்டம் மிக கடுமையா இருக்குதுங்க, போக்குவரத்து நெரிசல். சரி. கடந்த ஆட்சியில போடப்பட்ட இந்த பாலம் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் பாதுகாக்கிறத தவிர அதுக்கான மாற்று திட்டங்கள் எதுவுமே இல்ல. இதெல்லாம் நான் வலியுறுத்தி இருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டீல் பிளான்ட் ரோட்ல மெயின் ரோட்ல 2 டாஸ்மாக் கடைங்க. சரி. மக்கள் அது பாத்தீங்கன்னா ஸ்கூல் பள்ளிக்கு பக்கத்துல இருக்குது 3 டாஸ்மாக் கடை மெயின் ரோட்ல. இப்ப போய் பாருங்க, மணி இப்ப இன்னும் 12 காலம் ஆயிருக்குது. இப்ப போனா அந்த கடையில 3 கடையில 1000 பேர் இருப்பாங்க. இந்த 3 கடையை எடுத்து உள் பக்கமா கொண்டு போகணும்னு கேட்டிருக்கிறேன். எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஆதங்கமா இல்லைங்களா சார்? அதே மாதிரிங்க என்னுடைய தொகுதி தாண்டி கொல்லப்பட்டியில ஹவுசிங் போர்டு இருக்குதுங்க. சரி. ஹவுசிங் போர்டு இருக்குது. அதுல கட்டி 20 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட கட்டடங்கள் இருக்குது. அது யாருக்குமே பலன் இல்லாம இருக்குது. அதை செய்யுங்க, அல்லது இடிச்சுட்டு வேற மாதிரி வணிக நோக்கத்தோட பண்ணுங்கன்னு சொல்றேன். சரி. சேலம் மாவட்ட வளர்ச்சிக்கு எத்தனையோ திட்டங்களை கொடுக்குறேன். எங்க ஐயா சொல்றாரு, எங்க அண்ணன் அன்புமணி சொல்றாங்க, இவங்க எல்லாம் சொல்ற திட்டங்களை நானும் சட்டமன்றத்தை சொல்றேன். எதுவுமே நடக்க மாட்டேங்கும் போதுதான் சார் என்னுடைய ஆதங்கத்தை நான் இந்த மாதிரி அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் என்ன சொல்றாங்க, எனக்கு இருக்கிற ஆதங்கம் மாதிரி ஒரு எம்எல்ஏக்கும் இருக்கும். சரி. நீங்க இத முதலமைச்சர், நான் ஒண்ணு யார் மேல குற்றம் சாட்டலைங்க, முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க. சரி. முதலமைச்சர் சொல்லுங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு மாநகராட்சியில சார் எப்படியும் இங்க விடுற கமிஷனை 5% கமிஷனை வாங்கி கட்சிக்கார ஒருத்தர் எடுத்துட்டு போயிடுறாரு. சரி. இதெல்லாம் தடுக்க சொல்றேன். ஒரே நம்பருங்க. அங்க இதை விட கேட்ட கட்சி மாவட்ட செயலாளருங்கிறாங்க, ஒரே நம்பரை எடுத்துட்டு போயிடுறாங்க. கவுன்சிலர் 60 கவுன்சிலர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பாவங்க, தினம் என்னோட புலம்புறாங்க. நான் எதுக்காக சொல்றேன் சார், இதே மாதிரிங்க நம்ம சேலத்துல நான் பாருங்க உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்துல நம்ம நகரமலையை சுத்தி ஒரு கிரிவல பாதை 1 கோடி ரூபாய் வாங்கிட்டுறேன். முதலமைச்சர் கேட்டு எனக்கு முதலமைச்சர் கொடுக்குறாரு. சரி. அந்த பணி எனக்கே தெரியாம அந்த பணியை மாத்தி விட்டாங்க, வேற இடத்துக்கு மாத்தி விடுறாங்க. கேட்டா ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர் வேலை சொல்றாங்க, இவருதான் சொல்லி மாத்தினாருன்னு சொல்றாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா சார், என்ற பொறுத்த வரைக்கும் நான் சுய லாபத்துக்காக எதுவுமே கேட்கல. என்ன ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் 22,500 ஓட்டு போட்டிருக்காங்க, 21,700 ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும்ல சார். நானு அந்த ஆதங்கம் தான் சார், இந்த ஆதங்கத்தை வெளிப்படுறதா சார் இந்த கடிதம். ஓகே சார். வரும் இன்னும் பாருங்க சார், பிளாட் போடுறாங்க சார். இங்க என்னுடைய தொகுதி பார்த்தீங்கன்னா நகரமயமாக்குறதுல ஓய்வு போயிட்டு இருக்குது. அங்க ஒரு அதுக்குன்னு இருக்கிற அமைச்சர் பத்திரப்பதிவு துறையில பட்டு பயங்கரமான ஊழலுங்க. ஒரு டிரான்ஸ்பருக்கு சப்சிடி டிரான்ஸ்பருக்கு 50 லட்சம் 1 கோடி, 50 லட்சம் 1 கோடி. ஒரு ஏக்கருக்கு ரெகுலரைஸ் பண்ணா 2 லட்சம் 10 லட்சம் எல்லாம் ஆதாரத்தை நான் வச்சிருக்கிறேன்.
ஒரு 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 துறை சார்ந்து எங்கிட்ட ஆதாரம் இருக்குங்க. சரி சரி. எல்லா துறை சார்ந்தும் நான் வெளியெடுத்து தயாரா இருக்கிறேன். சரி. இந்த ஆதங்கம் தான் சார், இந்த ஆதங்கத்தை எனக்கு இருக்க ஆதங்கத்தை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். முதலமைச்சர்கிட்ட முறையிட போறேன். சரி. உங்களுடைய ஆதங்கத்தை நீ முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறதா கடிதத்தினுடைய நோக்கம். சரி. வரும் கூட்டத்தொடரிலேயாவது உங்களது கோரிக்கைகள் ஏற்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த கடிதத்துக்கு பிறகாத ஒரு மாற்றம் அமைச்சர்களிடம் ஏற்படுகிறதா? மற்ற பாதிக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் உங்களை போல வெளிப்படையாக தங்களது கோரிக்கைகளை முன்வருவாரா என்று பார்ப்போம். நன்றி சார். எங்களோட இணைப்பில் வந்து உங்களோட இந்த கருத்துக்கள், இந்த கடிதம் தொடர்பான விவரங்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார்.